வணக்கம் நேயர்களே. ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். இன்றைக்கு 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 15 முதல் 17 வரைக்கும் உள்ள வேத வசனங்களை வாசித்து தியானிப்போம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமும் ஆனது. அவர்களில் பிரதான பாவி நான். அப்படியிருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமாய் இருப்பவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாகி என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையையும் காண்பிக்கும்படிக்கு இரக்கம் பெற்றேன். நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனமும் உள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். மனிதர் தங்கள் பாவங்களை உணர்ந்து இரட்சகராகிய கிறிஸ்து இயேசுவிடம் வந்தால் ரட்சிப்பு வழங்கப்படும் என்பதை நாம் ஏற்கனவே நேற்றைக்கு கண்டோம். இன்றைக்கும் அதை வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். தேவனது நீதி எதிர்பார்த்ததை இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் நிறைவேற்றியது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தபோது அவர் சொன்ன வார்த்தைகள் சில நான் குறிப்பிடுகிறேன். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார் என்று சொல்லியிருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். எனவே பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார் என்பது நிச்சயமான உண்மை. அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரியாதவர்கள் பாவிகளாகத்தான் ஜீவித்து கொண்டிருக்க வேண்டும். அவரை ஏற்றுக்கொண்டு இந்த உண்மையை புரிந்து அதற்கு கீழ்ப்படிந்தவர்கள் பாவங்கள் மன்னிக்க பெற்ற பாவிகளாய் பரலோகத்துக்கு செல்லக்கூடியவர்களாய் தேவனது ஸ்லாக்கியத்தை பெற்றவர்களாய் காணப்படுவார்கள். தான் பாவி என்ற உணர்வு பவுலுக்கும் வந்தது. மனம் திரும்புவதற்கு முன்னர் தான் கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்தியது தேவனுக்கு செய்த ஊழியம் என்று பவுல் நினைத்து கொண்டிருந்தார். ஆனால் தேவனோடு ஏற்பட்ட ஒரு சந்திப்பு அவரது எண்ணங்களை மாற்றியது. 1 கொரிந்தியர் 15:9 அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாயிருக்கிறேன் என்பதாக குறிப்பிடுகிறார். இன்னும் கொஞ்சம் ஆவிக்குரிய முதிர்ச்சி வந்தவுடனே எபேசியர் 3:8, அதாவது கொரிந்தியர் எழுதினதற்கு பிறகு சில காலம் கழித்து எபேசியரை எழுதும்போது இன்னும் சற்று முதிர்ச்சி அடைந்ததாக பவுல் தன்னை எப்படி குறிப்பிடுகிறார்? பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் என்று சொல்லுகிறார். இந்த 1 தீமோத்தேயு 1:15 பாவிகளில் பிரதான பாவி என்று உரைக்கிறார். அவரது ஆவிக்குரிய முதிர்ச்சி தன்னுடைய பாவ நிலையை எப்படி குறிப்பிடுகிறது என்று பாருங்கள். துவக்கத்திலே அவர் தன்னை சற்று பெருமையாக எண்ணியிருக்கிறார். முதிர்ச்சி அடைய அடைய வாழ்க்கையின் இறுதி காலகட்டத்துக்கு வரும்போது தன்னை பாவிகளில் பிரதான பாவி என்றும் என்னிடத்திலே தேவனது அன்பும் நீடிய பொறுமையும் விளங்கினது என்பதையும் அவர் சுட்டி காட்டுகிறார். 16வது வசனத்திலே பயங்கரமான பாவிகளிடம் தேவனது கிருபையையும் பொறுமையையும் வெளிப்படுத்தும்படியாக பவுல் தெரிந்து கொள்ளப்பட்டார் என்பதை அவர் குறிப்பிடுகிறார். பவுல் போன்று சபையை துன்பப்படுத்தினவர்களையே தேவன் பொறுமை காட்டி ரட்சித்து மாற்றுவாரானால் எப்பேற்பட்ட பொல்லாத பாவிகளிடத்திலும் தேவனுடைய அன்பு காட்டப்பட்டு பொறுமையோடு நடந்து அவர்களை ரட்சிக்க தேவனால் கூடும். பவுலின் சாட்சி அநேகருக்கு பிரயோஜனமாகவும் பலர் ரட்சிக்கப்பட ஏதுவாகவும் இருந்தது. மத்தேயு 5வது அதிகாரம் 16வது வசனத்திலே மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படியாக உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது என்று சொல்லுகிறார். இந்த நற்கிரியைகள் எவைகள் என்று பார்த்தால் முந்தைய வசனங்களிலே உலகத்துக்கு உப்பாகவும் உலகத்துக்கு வெளிச்சமாகவும் திகழும் நற்கிரியைகளே இவைகள். இவைகளின் மூலமாக தேவனுக்கு எல்லா ஸ்தோத்திரமும் உரித்தாக வேண்டும் என்று பவுல் குறிப்பிட்டுவிட்டு ஆண்டவரை எப்படி குறிப்பிடுகிறார் பாருங்கள். 17ஆம் வசனத்திலே தேவன் நித்தியமுள்ளவர், அதாவது அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அழிவில்லாதவர், அவர் அழிவை காணாதவர், மரணத்தை ருசி பார்த்து உயிர்த்தெழுந்த கர்த்தர், அதரிசனம் உள்ளவர் தேவன், அவர் காணக்கூடாதவர், அதே நேரத்திலே ஞானமுள்ள தேவன் என்று சொல்லி அவரை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். அவருக்கே ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக என்று பவுல் உரைக்கிறார்.
எனக்கு அருமையான ஃபீபா நேயர்களே, நாம் நம்மை குறித்து எவ்வாறு உணர்கிறோம்? நம்மை பரிசுத்தவான்களாக எண்ணுகிறோமா? பாவிகளாக நம்மை அர்ப்பணிக்க ஆயத்தமாயிருக்கிறோமா? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து வந்தார். அப்பேற்பட்ட பட்டியலிலே நாம் இருந்து நம்மை விசுவாசித்து ஆண்டவருக்கு அர்ப்பணித்திருந்தால் நம்முடைய நற்கிரியைகள் மற்றவர்களுக்கு முன்பாக காணப்படுகிற ஒரு வெளிச்சமாய் பிரகாசிக்க வேண்டும். மற்றவர்களுக்கு நாம் நற்கிரியை செய்கிறவர்களாய் விளங்க வேண்டும், நம்மை வெளிப்படுத்த வேண்டும். தேவன் அப்பேற்பட்ட கிருபையை நமக்கு தந்தருள்வாராக. இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.